வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026 ஆகஸ்ட் மாதம் 20 பெரும்பாலும் கடைசி நாள். நாளைக்கு போகலாம் பாராளுமன்றம். நாளைக்கு ஒரு பொம்முண்டு போட போறோம் பாராளுமன்றத்துல, குண்டுண்டு போட போறோம் பாராளுமன்றத்துக்கு. அந்த குண்டிலேடா அப்ப ஒரு யாருமே எதிர்பார்க்காத விடயம் 4 நிமிஷம் நாளைக்கு தருவாங்க. நாளைக்கு அடிக்க போறேன். நாளைக்கு அடிச்சுதான் போறேன். சோ அது பெரிய ஒரு விடயம் ஒன்று கடிதம் ஒன்று மாடி இருக்கிறது என்னட்ட. அதோட பாராளுமன்றத்துல மிகப்பெரிய கதையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சிங்களத்துல நான் 4 நிமிஷம் கதைப்பேன். அவே அந்த விடயத்தை நாளைக்கு நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு என்னுடைய சகோதர இனத்திற்காக, முஸ்லிம் மக்களுக்காக பாராளுமன்றத்துல ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றை போட்டிருக்கேன். அதாவது இந்த இவர்களுடைய, அதாவது முஸ்லிம் மக்களுடைய மத சுதந்திரத்திற்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்கணும் என்கின்ற விதத்துல ஒரு தமிழனாக என்ன எத்தனை ஆயிரம் பேர் முஸ்லிம் மக்கள் என்னை இந்த சமூக ஊடகங்கள்ல விமர்சித்தார்கள். ஒரு விமர்சனத்தை தாங்க முடியாதவன் ஒரு தலைவனாக இருக்கல. அது என்ன எனக்கு தெரியும். அவங்கள் அந்த பழைய நான் அந்த MMD ஆக்ட் தொடர்பாக கதைச்ச விடயத்துல அவங்க கோபத்துலதான் எனக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியும். பட் அந்த நேரத்துல நாங்களும் பிளவிட்டிருக்கோம். சிலதுல நாங்கள் உங்களுக்கு நேரடியாக சொல்லணும். நானும் கோபத்துல 3/4 பென்சில் 1/2 பென்சில் எல்லாம் ஃபேஸ்புக்ல அடிச்சிருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல. சோ அவங்களும் திருப்பி எனக்கு அடிச்சிருக்காங்க, நாங்களும் அடிச்சிருக்கிறோம். அப்படி ஆனா நாங்கள் விடுற பிள்ளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் படிகள் தாங்கள் விடுற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வோம் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். அது அவர்களுடைய மனச்சாட்சியை பொறுத்தது. அதே நேரத்துல இன்றைக்கு நாங்க விடுற பிள்ளைய நாங்கள் ஏற்றுக்கொள்றோமோ அன்றைக்குத்தான் எங்களுடைய மனசு ஒரு பக்குவ நிலைமை கொண்டு வரும். ஆகவே நான் நல்ல தெளிவாக இருக்கிறேன். இந்த கடைசி பாராளுமன்ற கடைசி என்னுடைய சப்மிஷன் கூட இவர்களுக்காகத்தான், யாரு முஸ்லிம் மக்களுக்காகத்தான் இருந்தது. என்னடா எந்த இனத்துக்கு தெரியும், நான் வடக்கு மாநிலத்துல தான் அடுத்த முறை மாகாண சபைக்கு வேலை செய்ய போறேன். அப்படி நான் மற்ற இனத்தின் உரிமைக்காகவே போராடுறேன். நான் எந்த இனத்தை விட்டு கொடுப்பேன் நினைக்கிறீங்க நீங்கள். ஆனால் உண்டு சில விடயங்களை, என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் வித்தியாசம். கனாலம் போய்தான் முஸ்லிம் மக்களுக்கும் நான் யாருன்றதை தெரிய வந்திருக்கிறேன் 2 வருடங்களுக்கு பிறகு. ஆகவே பல விடயங்கள்ல நான் பயங்கர தூர நோக்காக சிந்திக்கிறேன். நான் மேபி நான் கதைக்கிற விடயத்தை இன்னும் 10 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு விளங்குமோ தெரியல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போது முஸ்லிம் மக்கள் என்ன யாருமே திட்டுறல. எங்களுடைய மனசுல அப்படி முஸ்லிம் இனவாதம் இல்லை. என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளை, நான் பேரை சொல்ல விரும்பல, என்னுடைய நண்பன் வைஃப், என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளை, அவள் எத்தனையோ நேரத்துல இவன் எல்லா சீனியர்ஸோடையும் நான் அடிபடைக்க அவ்வளவு எங்களோட நின்று அவ்வளவு சரிதானே. அவன் ஹஸ்பண்ட் என் 32nd பேட்ச், அவ்வளவே என்னோட நின்றவ. இல்ல அர்ச்சுனாவுக்கு கை வச்சிருந்தா நாங்களும் இன்டர்ன் செய்ய மாட்டோம். அப்படித்தான் நான் சாந்தினி மேடத்துல போர்ட்ல இன்டர்ன் செஞ்சேன். அதாவது சரியான விஷயத்த சரியானாண்டும் பிள்ளையான விடயத்தை பிள்ளையாண்டும் அப்பவே நான் வச்சு. நான் ஒரு கார்டியோலஜிஸ்டா இருக்கிறவர், இப்ப பேரு சொல்ல விரும்பல. அவர் அந்த நேரத்துல அந்த முஸ்லீம் பிள்ளைய எந்த நேரம் ஓட் ரவுண்டுக்கு வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்கன்னு சொல்றான், பேர் சொல்லல. சோ அந்த நேரத்துல நான் அவருக்கு கொடுத்தினான் ஒரு நாள், மயிறு நீ செய் ஓட் ரவுண்டு, அவளை வரத்தவில்லை, அவளை விட வேலை செய்ய, அவளை போய் நீ உண்டு வேலை செய்யண்டு. அவர் அதுபோல என்னோட முட்டினவர். அவருக்கும் 2 ரெஜிஸ்டர் இருக்கும், ஒரு சிங்கள ரெஜிஸ்டர் இருக்கும், 2 சிங்கள ரெஜிஸ்டர் இருக்கும் பொம்பளைகள். இவருக்கு இவருடைய பேர் நான் சொல்லல. அவர் அவங்க கன்சல்டன்ட் கார்டியோலஜிஸ்ட், பீடியாட்டிக் கார்டியோலஜிஸ்ட் நினைக்கிறேன். அவர் அப்ப ரெஜிஸ்டார். அப்ப அவரை கொடுத்தா பிறகு இவ்வளவு என்னோட நண்டவ சாந்தினி மேடம் குழம்பி என்ன சொன்னா, ஒரு நாள் ஓட்டை விட்டு வெளியால போகட்டு. பட் லேட்டர் ஷி ஃபவுண்ட் அவுட் தட் எங்க பிரச்சனை இருக்குன்றத மேடத்துக்கு தெரிஞ்சா பிறகு மேடம் she let me to do the internship. அதுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் செய்யலை. எனக்கு இன்டர்ன் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படவும் இல்லை. நீட்டா செய்யணும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த நேரம் அந்த முஸ்லீம் பிள்ளைகளுக்கு முஸ்லீம் இனத்துல இருந்தே ஒரு பீடியாட்டிக் கார்டியோலஜிஸ்டர் ஆத்தர் ஒன்று கொடுக்க நாங்க அந்த நேரம் கேம கேட்டாக்கள். சரிதானே. அவே அந்த முஸ்லீம் பிள்ளைகளுக்கு எதிராக நீங்க போவாங்கடி, இவர் செய்யட்டும் போட்டோண்டு நான் பார்ப்போம். சரிதானே. சோ நாங்கள் பெரிய காட்சி பிரியோசனம் இல்லை, கதைக்கவும் தேவையில்லை. நான் சும்மா சொல்றேன். நாவே இன்றைக்கு பாராளுமன்றத்துல இது தொடர்பாக ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றை காய்ச்சிருக்கிறேன். அதுல என்னுடைய பிரேரணை தமிழ்ல வாசிக்கப்பட்டு சிங்களம் சாதுவா தெரியுமன்றபடியா சிங்களத்திலே சில விடயங்களை நலிந்தவர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய வாரியம் காய்ச்சிருக்கிறேன். நான் ஒரு தமிழன், இந்த காய்ச்சி போட்ட பிரேரணை முஸ்லிம் மக்களுக்காக கதைச்சது சிங்களத்துல. இதுதான் ஒரு இனம் தன் பிரதிநிதி எப்படி என்றதை சமூகத்துக்கு காட்டுறது. இப்ப உங்களுக்கு போய் பாருங்கோ, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, அது எல்லாத்தையும் அர்ச்சுனா போகாதேன்னு சிங்கள மக்கள் தான் கமெண்ட் பண்ணுறார்கள். ஒரு தமிழ் எம்பிய போகாதேன்னு எங்கேயாவது சொல்லுவாங்களாடா? நீங்க எதிர்பார்க்கிறீங்களா ஒரு தமிழ் எம்பிய போக வேண்டாம், நீங்கள் அரசியலை விட்டு போனாம் யாராவது ஒரு சிங்களவன் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? இத்தனைக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் என்று கடவுள் என்று சொன்ன என்ன சிங்கள சமூகம் சொல்லுது, பார்லிமெண்ட் விட்டு போகாது என்று. எனக்கும் போக விருப்பம் இல்லை. பட் இந்த வழக்குகள கன்சிக்வன்சஸை நான்
வந்து பாரதூரமாக ஆழமாக சிந்திக்கிறேன். பல இடங்கள்ல வந்து தூர நோக்காகவும் நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த பாராளுமன்ற கதையை கேட்டுட்டு வாங்குவோம். அதுக்கு பிறகு நாங்கள் சில முக்கியமான கதைகளை இன்றைய கதைக்க வேண்டியிருக்கும். 2026 අගෝස්තු මාස 21 වෙනි සිකුරාදා දින පෙරවරු 9 දක්වා කල්තැබිය යුතුයි යෝජනා කරමි. සභාව කල්තබන අවස්ථාවේ යෝජනාව ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය රාමනාදන් අර්ජුනා මහතා විනාඩි 8ක කාලයක් ඔබතුමාට. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த 2 வருட பாராளுமன்ற காலத்துல நலிந்த அமைத்துமா மீசமா வேண்டும் மேற்பட்ட தமிழின் கதாக்கள் சிங்களின் கதாக்கள்னா நினைக்கிறேன் என்னுடைய கடைசி உரையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்று வரை சுதந்திரம் அடையாத 2 இனங்கள் இலங்கையிலே வாழ்ந்து வருகின்றன. மதத்தால் வேறுபட்ட அந்த இனங்கள் இரண்டும் மொழியால் ஒன்றுபட்டவை. காலம் காலமாக இருந்து வந்த இனவாத அரசாங்கங்கள் இந்த சிறுபான்மை இனத்தின் மீது ஒரு அடக்குமுறையையும் இனவழிப்பையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த 2 இனங்களையும் வேறு பிரித்து ஆள்வதுதான் பெரும்பான்மை இனத்தின் அரசியல்வாதிகளின் அரசியல் தந்திரமாக இருந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற திட்டமிடப்பட்ட அரசியல் செயற்பாடுகளை அடையாளம் காண்பதும் அவற்றிலிருந்து முஸ்லிம் மற்றும் தமிழ் இனங்கள் பாதுகாக்கப்படுவதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் அண்மையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 9 தாதிய உதவி சேவை ஆளுநரை கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் இருந்து தற்காலிகமாகவோ அல்லது தேவை கருதியோ இடமாற்றம் செய்திருப்பது ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சம் ஒன்றை, அதே நேரம் நகமும் சதையுமாக வாழுகின்ற ஒரு மொழி பேசும் 2 இனங்களின் இடையே ஏற்படுத்தும் திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவே 2 சமூகங்களும் கருதுகிறது. அவர்களுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்துகின்ற அடிப்படை சுதந்திரம் மீறப்பட்டது என்பது இந்த நாட்டிலே சுகாதார சேவையில் இணைய விரும்புகின்ற ஒரு சமூகத்தின் அடிப்படை அபிலாசைகளை புறக்கணிப்பதாக பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இலங்கையின் காவல்துறையில் கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய அடிப்படையிலே முஸ்லிம் இனத்திலிருந்து பெண்கள் சேவைக்கு சேர்ந்து இருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இனத்தின் மீதான திட்டமிடப்பட்ட அடக்குமுறைக்கு எதிரான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேலை பிரேரணை காலத்தின் கட்டாயமாகும். ஆகவே பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பணியாளர்களை மீண்டும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் பணிக்கமர்த்துவதோடு முஸ்லிம் பெண்கள் சுகாதார சேவையில் தங்கு தடையின்றி இணைந்து கடமையாற்றுவதற்கான முக்கியமான அம்சமான உடை கட்டுப்பாட்டினை தளர்த்துவதற்கான உடனடியான முடிவினை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். இதன் மூலம் முகத்தை மறைக்காதவாறு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் சுகாதாரத்துறையில் சகல படிநிலைகளிலும் முக்கியமாக வைத்திய சேவையிலிருந்து தாதிய உதவி சேவை வரை அங்கு தங்கு தடையின்றி மத சுதந்திரத்துடன் பணியாற்றுவதற்குரிய உள்ளக சுற்று நிறுவனம் ஒன்றையும், அதே நேரம் அவற்றை சட்ட ரீதியாக மாற்றுவதற்குரிய சட்டத்தை இயற்றி உடனடியாக வெளியிட பிரேரணையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கிறேன். බොහොම ස්තුතියි මේ මූලාසන මන්ත්‍රීතුමනි මගේ හිතවත පාර්ලිමේන්තු මම එක දවසක් මට මේ මීඩියා වල ඇහුවා ඔයාට මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න වැටිපුර හිතවත පාර්ලිමේන්තු MP කවුද කියලා. මම මට ඔළුවට ආවේ ඔළුවේ වෙන කවුරුත් ආවේ නැහැ. මං කිව්වා නලින්ද අයියා කියලා. හෙට ඉඳන් මට නලින්ද අයියා කියන්න බෑ, මේ නලින්ද සර් කියන්න වෙනවා. මම මිනිස්සු එකට එනවා ආපහු. මම මේ හරිම සතුටින් තමයි මේ ආජර්මන් මෝෂන් එක දැම්මේ. இதில் இந்த தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கௌரவ மூலாசனத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நலிந்தவர்களுக்கு நான் இந்த விடயத்தை சிங்களத்தில் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன் என்று சொல்கிறேன். அதுக்கு பிறகு நான் இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை மிகவும் சந்தோஷமாக முஸ்லீம் மக்களுக்காகத்தான் நான் இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறேன். அதுதான் அப்படித்தான் என்னுடைய கதை ஆரம்பிக்கிறது. මම දෙමළ ඔබතුමාලා දන්නවා මම දෙමළ. හැබැයි මම උබතුනේ මම අම්මා තාත්තා ඔක්කොම ටික දෙමළ. හැබැයි මේ ප්‍රශ්න පටන් ගන්න තියෙන්නේ බැටිකලෝ වල. අයියා මම මේ කෙලිම කියන්න කලින් කල්මුනේ වල කලින් හිටපු රජයේ වල හොඳටම මේ ඒ කියන්නේ සපෝට් කරපු කරුණා මන් පිළියා මන් ඒගොල්ලොත් එක්ක වැඩ කරපු පුත්කලයා තමයි මේක බැටිකලෝ ටීචින් හොස්පිටල් බැටිකලෝ නෙවෙයි කල්මුනේ නෝත හොස්පිටල් එක මේක පටන් ගන්න තියෙන්නේ. අයියා දන්නවා මම හරියටම මම ඇඩ්මින් කරා 2020 ඉඳන් මම හොස්පිටල් එකේ හිටියා. මේ ඇඩ්මින් කර හිටියා. 2022 ඇඩ්මින් ආවිල්ලා 2024 මම පාස් අවුට් වුණා. එතකොට එතුමාගේ ප්‍රධානම හේතුව තමයි සාමාන්‍යයෙන් අපි දැන් ඕන සර්කුලර් එකක් තියෙනවා මම කැමතිෙන් කියන්නේ අයියා කියලා
මේ ඔබතුමා හොඳටම දන්නවා අපි ඕන සර්කුලර් තිබ්බොත් සමහරවිට අපිට මොකරි මේ ප්‍රෝග්‍රෑම්ස් තිබ්බොත් සිංගල මොකරි ප්‍රෝග්‍රෑම් එකක් වෙන්න පුළුවන් දෙමළ ප්‍රෝග්‍රෑම් එකක් මුස්ලිම් ප්‍රෝග්‍රෑම් වෙන්න පුළුවන් අපි ඩ්‍රෙස්සින් යනවා අපි ඩොක්ටර්ස්ලා නිසා අපිට කිසි අවුලක් නැහැ හැබැයි அப்போ நான் சொல்கிறேன் என்றால் கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் நலிந்தவர்களே நான் நினைக்கிறேன் நாளையிலிருந்து உங்களை நான் சார் என்று கூப்பிட வேண்டி வரும் அமைச்சர் என்று கூப்பிட வேண்டி வரும் நான் உங்களுடைய நான் நினைக்கிறேன் பெருமாள் ரிசைன் பண்ணால் மறுபடியும் நான் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படி மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணினால் என்றால் சாப்பாட்டுக்கு ஒரு வழி பார்க்கத்தானே வேணும் வைத்தியராக தானே வேலை செய்ய வேண்டி வரும் அப்படி வேலை செய்ய வேண்டி வந்தால் நான் உங்களுடைய அமைச்சரே வந்து என்னுடைய பழைய வேலையை செய்ய வேண்டியிருக்கும் உங்களுக்கு தெரியும் நான் 2020ஆம் ஆண்டிலேருந்து இந்த அட்மின் தொடர்பாக இருக்கிறேன் 2022லேருந்து அந்த அட்மின் எக்ஸாம் பாஸ் பண்ணி 24 நான் பாஸ் அவுட் பண்ணினான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன சர்க்குலர் தான் இருந்தாலும் வைத்தியசாலைகளில் வந்து மதம் சம்பந்தமான நிகழ்வுகள் நடக்கல நாங்கள் எங்களுடைய கலாச்சார உடையில் போகலாம் வைத்தியர்களாக நாங்கள் எங்களுடைய கலாச்சார உடையில் போகலாம் ஆனால் வேறு எந்த தாதியர்களுக்கோ அல்லது மைனர் ஸ்டாஃபுக்கோ யாருக்குமே அவர்களுடைய கலாச்சார உடையில் வருவதற்குரிய எந்த முறையும் இல்லை அதாவது எந்த சான்ஸும் இல்லை அவர்கள் என்னதான் ப்ரோக்ராம் நடந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய உதாரணத்துக்கு நர்ஸ் என்றால் ட்ரெஸ் கோட்டில் தான் அவருடைய நர்சிங் யூனிஃபார்மில் தான் வர வேணும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் சொல்கிறேன் முதல் தடவை மீடியாவில் எனக்கு கேட்டிருந்தார்கள் இந்த பாராளுமன்றத்தில் உங்களுக்கு உண்மையாகவே யாரை கூட விருப்பம் இந்த பாராளுமன்றத்தில் யாரை கூட விருப்பம் என்று கேட்டுக்கின்ற போது எந்த எம்பியை விருப்பம் அல்ல எந்த எம்பியில் உங்களுக்கு இந்த விருப்பம் என்று கேட்கின்ற போது கனகாலத்துக்கு முன்னமே நான் இந்த பாராளுமன்றத்தை வந்து விடக்கிறதே நலிந்த ஜெயதிஸ் அவர்களுக்கு தான் அவர்கள் தான் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல எம்பி என்று நான் சொல்லியிருக்கேன் ஏனென்றால் நீங்கள் ஒரு அமைச்சராக எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் உங்களுடைய இந்த சுகாதார அமைச்சில் நீங்கள் வேலை செய்கிறது வந்து அமைச்சர் நீங்கள் நடத்துகிறது வந்து எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம் என்றும் சொல்கிறேன் අනිත් කට්ටියට ඒක අමාරුයි ඒක කරන්න බෑ සමහරවිට ඒගොල්ලෝගේ ඩ්‍රස් වලින් තමයි ඒගොල්ලෝට එන්න වෙන්නේ ஆயிரம் நான் சொல்கிறேன் இந்த வடக்கு கல்முனை வடக்கில் இந்த ட்ரெஸ் கோட் சம்பந்தமான பிரச்சனையை உருவாக்கின நபர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கடந்த அரசாங்கங்களில் வந்து யார் பிள்ளையான் அது மாதிரி கருணாமான் போன்றவர்களோட அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் தான் இவர்கள் ஸோ இவர்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் தேடி பார்க்கணுமென்று திரும்பவும் சொல்கிறேன் උදාහරණයකට නර්ස් කෙනෙකුට ඒගොල්ලෝගේ ඩ්‍රස් එකට ඒ ප්‍රෝග්‍රෑම් වලට එන්න බෑ. හැබැයි ඒගොල්ලෝගේ ළමයාදුමේ තමයි ඉන්නේ. හැබැයි අපිට ඕන නම් වර්ස්ට් එක අදගෙන හරි නැත්නම් ඕන විදිහට ගියයි. අත්‍තරම මේක පටන් ගත්තේ මම හිතන්නේ සතියකට කලින් මෙතුමා මේ විදිහට පොඩ්ඩක් හොයලා බලන්න මේ විදිහට 2022කුත් අර මේ කොවිඩ් කාලේත් ප්‍රශ්න ඇදලා තියෙනවා. ඊට පස්සේ වවුනියා හොස්පිටල් ගිහිල්ලා ප්‍රශ්න ඇදලා තියෙනවා. දැන් මම හරියටම දන්නවා මේ ප්‍රශ්නේ ඕගොල්ලෝට ගෙනල්ලා அப்போ நான் சொல்கிறேன் இதே மாதிரி தான் இந்த சம்மந்தப்பட்ட வைத்தியர் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்ட வைத்தியர் வந்து 2022ஆம் ஆண்டு ஏற்கனவே இந்த கோவிட் நேரங்கள்லையும் இப்படி தேவையில்லாத வேலைகளெல்லாம் செய்து இடமாற்றம் செய்யப்பட்டு இன்கொயரி நடந்து இடமாற்றம் செய்யப்பட்டு வவுனியா வடக்கு வைத்தியசாலைக்கு இவர் போயிருந்தார் தமிழாக்கம் மட்டும்தான் செய்யணும் அவைக்குள்ளார தேவையில்லை வவுனியா வடக்கில் வவுனியாவுக்கு இவர் மாற்றப்பட்டவர் ஆகவே உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக சற்று விசாரித்து பார்க்கணும்னு சொல்கிறேன் හරියටම ගහලා තියෙන්නේ ආණ්ඩුවට මේක ඕගොල්ලෝ ගන්න ක්‍රියාත්මක ඒ කියන්නේ ඇක්ෂන්ස් මොනවද කියලා බලලා ඒකෙන් ඕගොල්ලෝට මඩ ගන්න තමයි මේක දාලා තියෙන්නේ මම කියන්නේ මම හදවතෙන් அப்போ நான் சொல்கிறேன் இந்த விடயம் வந்து தற்போது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக உருவாக்கப்பட்டு அரசாங்கத்திட்ட கையில் இந்த போலை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இனவாதிகள் ஸோ இந்த விஷயத்தை வடிவா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களா இல்லையான்றது தான் சமூகம் பார்க்கும் சமூக ஊடகங்கள் பார்க்கும் முஸ்லீம் மக்கள் பார்க்கிறார்கள் தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள் என் சிங்கள மக்கள் கூட பார்ப்பார்கள் ஆகவே நீங்கள் இந்த விடயத்தில் சற்று ஆழமாக சிந்தித்து வேலை செய்யணும் என்று சொல்கிறேன் අයියා කරපු පළවෙනි වැරදි ඒ නම දෙනාම පත් කරපේ ඇස්ට්‍රම් මෙමෝරියල් හොස්පිටල් එකට. අතරම ඒකින් ඔයගොල්ලෝට තියෙන විශ්වාස ටිකක් නැති වෙන්න යන්නේ ඒ කරපු වැඩවලට. ඒ නිසා බොහොම ආදරෙන් මම ඉල්ලනවා ඔබතුමාට කරුණාකරලා මේ නම දෙනාම ආපහු ඒ හොස්පිටල් එකට පත් කරන්න. මම හේතුව කියන්නේ මම දැමලා මම ටයිමල් හොඳට දන්නවා. මම මේක හේතුව කියන්නේ දැන් මේ එක රට ඇතුලේ එක හොස්පිටල් එකේ ඒ සර්කුලර් ෆන්ක්ෂන් වෙන්නේ නැත්නම් අනිත් හොස්පිටල් එකේ සර්කුලර් ෆන්ක්ෂන් වෙනවා කියන්නේ අපිම ඉඩ දෙනවා කල්මුනා நார்த் ஃபார் தமிழ்ஸ் கல்மினா சவுத் ஃபார் முஸ்லீம் கே அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் உடனடியாக உங்களுடைய பாசத்தோடு நான் சொல்கிறேன் உடனடியாக நீங்கள் இந்த 9 பேரையும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் மறுபடியும் வேலைக்கு அமர்த்தணும் ஏனென்றால் ஒரு நாட்டில் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கேப்பில் கல்முனை தெற்கு வைத்தியசாலையில் வந்து அதே சர்க்குலர் தான் இருக்கிறது கல்முனை தெற்கு வைத்தியசாலையில் வேலை செய்யலாம் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் வேலையலாம் என்றால் வேலை செய்ய இயலாதென்றால் இந்த அரசாங்கமே சொல்லுது
தமிழ் முஸ்லீம் என்கின்ற பிரிவு இருக்கிறது, மட்டக்களப்பில் கல்முனையில் இருக்கிறன்ற விடயத்தை வந்து அரசாங்கமே காட்டி கொடுக்குது. ஸோ நீங்கள் அதில் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்றால், இந்த அரசாங்கம் நீங்களாகவே தான் இந்த இனப்பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு தேவைகள் இருக்கிறதா என்ற டவுட் ஒன்று இருக்கிறதா. அவை நீங்கள் செய்த, நான் நேராக சொல்கிறேன், அண்ணாண்டு தான் சொல்கிறேன், அமைச்சராக இருந்தாலும் நான் உங்களை சரியான பாசம் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய, நான் ஒரு தமிழை நான் சொல்கிறேன் திரும்பவும் உங்களை வந்துருந்தான்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு தமிழ், அம்மா அப்பா தமிழ். ஆனால் நான் இந்த விடயத்தில் முஸ்லீம் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இனவாதங்கள் தூண்டப்படக்கூடாது. நீங்கள் தான் சொன்னீங்க இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று சொல்லி யாராவது நாட்டுக்கு வந்தீங்களா, அவே நாங்கள் சொல்கிறோம்டாப்பா தமிழ் எங்களுக்கு அப்படி ஒரு இனபேதம் வேண்டாம், நாங்கள் ஒரு மொழி கதைக்கிற இரு இனம் தெளிவாக வாய்ச்சிருக்கிறோம். சரிதானே, தெளிவாக இன்றைக்கு அட்ஜர்மெண்ட் மோஷன் இன்றைக்கு ரிஷாத் பதியுதீன்லேருந்து எல்லாருமே அந்த கதையை நான் சொல்கிறேன், ஆறுதலாக எல்லாருமே என்னோட கதைச்சிருந்தார்கள். அவை தமிழகத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் உடனடியாக அவர்களை இடமாற்றம் செய்யணும் என்றால் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்லை, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறோம். அதில் கல்முனையில் ஒரு வடக்கு கல்முனையில் இப்படி, தெற்கு கல்முனையில் இப்படி என்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் என்றதை அவருக்கு சொல்கிறேன். අපිම ඉඩ දෙනවා. ඒ රජයට දැන් මම කියන්නේ අයියාට සමහරලාට අයියාට ඇඩ්වයිස් දෙන්න කවුරු හරි නැත්නම් අයියාගෙන් පිට ඉන්න කවුරු හරි මේක කියලා නැතුව ඇති. හැබැයි මේක වැඩි දුරට ඕන කෙනෙකුට අදගෙන යන්න පුළුවන්. මෙන්න මේම රජය කරා කියලා මම හැම සර්කුලර්ම දන්නවා. මම සිස්ටම් එකේ ඉඳලා තියෙනවා 2016 මම ඉන්ටර්න් කරේ. ඇඩ්මින් උත් මම හොඳට කරලා තියෙනවා. ඇඩ්මින්ලාගේ මේ ට්‍රේඩ් යූනියන් දෙකම මම තමයි ලියුම ලියන්නේ. ඒ නිසා මම හැම එකම දන්නවා. මම ඔයාලට බොහොම කැමැත්තෙන් ඉල්ලනවා. විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමා. அப்போ நான் சொல்கிறேன், உங்களை தெரியும், நான் 2020 நான் அட்மினில் இருந்திருக்கிறேன். இவன் 2 ட்ரேட் யூனியனுக்கும் நான் தான் கடிதம் எழுதுறேன். நான் அந்த காலத்தில் அர்ஜுன சார் வந்து டிரெக்டராக இருக்கீங்க. அவை இப்போ உங்கள்கிட்ட கையில், அரசாங்கத்தின் கையில் இந்த போல் தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிள்ளையாக அடித்து விளையாடி கொண்டிருக்கிறீங்க. அதால் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களில் இருக்கிற கௌரவம் தான் போகும். எனக்கு உங்களில் சரியான பாசம் இருக்கிறது சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில். அவை தயவு செய்து உடனடியாக இதில் ஒரு முதுகெலும்போட இந்த நடவடிக்கை உடனடியாக அஷ்ரப்பிலிருந்து அவர்கள் 9 பேரையும் தூக்கி கல்முனை வடக்கில் போட்டு உடனடியாக இந்த வேலையை செய்து கொள்ளுங்கோ என்கிற விடயத்தை நான் இவருக்கு சுகாதார அமைச்சருக்கு சொல்கிறேன். Thank you. කොහොම කැමැත්තෙන් ඉල්ලන්නේ වහාම ඒ නම දෙනාම ඒ හොස්පිටල් එකට පත් කරලා අයියා කියන්න එපා අපිට මේක අපිට සර්කුලර් ගහන්න බෑ සර්කුලර් ඒවා කිසි දෙයක් බලන්න එපා. සමහරලාට කොන්ද පණ තියාගෙන සමහර ඩිසිෂන්ස් ගන්න වෙනවා. ඔයාගේ තීරණයට මම මේක දෙන්නේ. හැබැයි මම මේක අහන්න මං ඊළඟට ඉන්නෙත් නෑ පාර්ලිමේන්තුවේ. මේක අයියා අපි හිතලා බලන්න ඕනේ. දැන් මම පොඩි කාලේ ඉඳන් මම එක ඩ්‍රස් එක මේ දාලා ජීවත් වෙනකොට එකපාරටම ඇවිල්ලා මට කවුරු හරි කියනවා නම් ඔයාට ඒ ඇදුම ගලවන්න ඕනේ කියලා ඒගොල්ලෝ හිතට වදිනවා ඒක. එතකොට තව ළමයි එන්නේ නෑ මේකට. එතකොට සාමාන්‍ය බලන්නකො දැන් අපි සාමාන්‍ය ડોක්ටර්ස්ලා විදිහට යනවා මේ ටයි දාගෙන එක දවසක් කවුරු ගිල්ල කිව්වොත් එම ස්ක්‍රබ් කිට් එකක එන්න කියලා අපිට එහෙම යන්න බෑ. ඔබ තමයි හොඳටම දන්නේ නැති කොවිඩ් කාලේ අපිට ස්ක්‍රබ් කිට් එකක මේ ෆුඩ් සිටි වල ගිහිල්ලා බින්දුර බව ආවා. එතකොට இன்ஃபெக்ஷன். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு வடிவாக தெரியும், நான் உங்களோட பாசத்தோடு தான் சொல்கிறேன். என்றால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சமூகம் சின்னல இருந்தே அவர்கள் கைகளையும் முகத்தையும் தலைமையையும் மறைச்சி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை திடீரென்று எல்லாத்தையும் கலட்டுங்கடாப்பான்னு சொல்கிறது வந்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய மனதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு மத சுதந்திரத்தை வந்து இந்த அரசாங்கம் கொடுக்கல என்றது தான் சரியான கவலைக்குரிய விடயம் என்று நான் நினைக்கிறேன். அவே மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சர் அவர்களே, அண்ணாண்டு தான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து சம்பந்தமாக உடனடியாக தெற்கில் இருந்து அவர்கள் கல்முனை தெற்கில் இருந்து வடக்குக்கு மாற்றம் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு முதுகெலும்போட சில விடயங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு தெரியும், நான் உங்களுடைய பாசம். ஆனால் இந்த விடயத்தில் நான் உங்களுக்கு 100% எதிர்க்கிறேன். நீங்கள் செஞ்சது பிள்ளை. என்னுடைய முஸ்லீம் மக்களுக்காக நான் என்னுடைய இவ்வளவு நட்பண்டு சொன்னால் சாதாரணமாக சொந்த அண்ணாவாக பழகக்கூடிய ஒரு நட்புள்ள நலிந்த ஜேதிஸ் அமைச்சர் அவர்கள்ட்ட நான் திரும்ப சொல்கிறேன், உங்களை நான் பாசம், உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறேன், பயங்கர மோசமான கள்ளவேரியெல்லாம் செய்கிறீங்க. பட் நெடுக வந்து உங்கள்ட்ட பல விடயங்கள் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் அதில் ஆக்ஷன் எடுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. ஸோ இந்த விடயத்தை வந்து எனக்கு தெரியும் நீங்கள் இதில் கடந்து போவீங்க, ஆனால் அது வந்து முஸ்லீம் மக்களை பெருசாக பாதிக்கும். ஆகவே தயவு செய்து இந்த வேலையை செய்ய வேண்டாம்னு கேட்குறேன். අයියා කතා කරා මට සමහර සිංහල වචන ඒවා එදාට තේරුන්නේ නැහැ. මම පිළිගන්නවා ඔයාගේ තීරණය මේක සිම්පල්. ඔයාට ගන්න පුළුවන් නෑ අපව පත් කරන්න ඒගොල්ලෝට පත් කරලා ඊට පස්සේ ඕන ඔයාට සර්කුලර් එකක් ඉෂුව කරන්න පුළුවන්. ඇඩිෂනල් සර්කුලර් එකක් ඕන සර්කුලර් එකක් ඉෂුව කරන්න පුළුවන්. ඒවට කමිටි දාලා පත් කරලා මම දන්නවා ඔයා හොඳ වැඩක් කරන්න යන්න කියලා. හැබැයි රට දන්නවද කියලා මම දන්නේ නැහැ. තේරෙනවද? ඔයාගේ හිතේ මොනවද තියෙන කියලා අපි දන්නවා. හැබැයි රට දන්නේ නැහැ. ඒ නිසා වර්ධි වැඩ කරන්න එපා. මම සමහර ඒවා මම කොන්ද කෙලින් තියාගෙන කෙලිම කියන්න ඕන නම් මම කෙලිම කියන ඔගොල්ලෝ දන්නවා හොඳට. ඒ නිසා මම බොහොම ගෞරවයෙන් ඉල්ලනවා කරුණාකරලා ඒගොල්ලෝ මට පොඩි ආදරයක් තියෙනවා නම් කරුණාකරලා මේ මෝෂන් එකක් හරි පාස් කරනවා කියලා ඔගොල්ලෝ හිතනවා නම් කරුණාකරලා ආයෙ පත් කරන්න. පත් කරලා සර්කුලර් එකක් දාන්න.
සෙකුරෙක් දාන්න විනාඩි 20ක්වත් ගන්න නැහැ. හැබැයි පස්සේ කොමිටිය පත් කරන්න. කොමිටිය පත් කරලා මේක විසඳගන්න මම විශ්වාස කරනවා 2029 හරි 2035 හරි සමහරවිට ඔයා මේ ජනාධිපති ජනතා ඉල්ලුවොත් මම ඔයත් එක්ක ඇවිල්ලා වාඩි වෙනවා. මම මේක කිය මම ඇත්තලේ නම් කියන්නේ. සමහර වෙලාවට අපිට ඩිසිෂන් ගන්න වෙනවා කවුරු මොනවා හිතුවොත් හරි දෙයක් කියන එක. ඔයාලා දන්නවා මම සමහරවිට ඇවිල්ලා ඔයාලට ඕන ලෙටර්ස් අරගෙන ගිහලා මාව බේර ගන්න තිබ්බා. හැබැයි මම ඊළඟ සතියේ යන්නේ මගේ හද්ද සාක්ෂියට ඒක හරි නැති ඉඳා. ඒ නිසා මම බොහොම ගෞරවයෙන් අපේ අමාත්‍යතුමාට හෙට ඉඳන් මගේ සර්ට මම බොහොම ආදරයෙන් ඉල්ලනවා. මම මේකෙන් රිසයින් වුණාට පස්සේ ආපහු මිනිස්ට්‍රි එකට තමයි යන්නේ. මට කන්න බොන්න පඩියක් තියන්න බෑ. ඒ නිසා බොහොම ආදරයෙන් මේ කියනවා මම සිංහල ජාතියටත් ආදරේ, මුස්ලිම් ජාතියටත් ආදරේ. ඔබතුමාත් එහෙම තමයි කියලා අපි දන්නවා. හැබැයි කාලේ අවසන් කරුමා. මට කරනවා තව තප්පර 20ක් දෙන්න. මේක ලස්සනට ප්ලෑන් කරලා ඔයාගේ ඔළුවට දාලා තියෙනවා. දැන් ඔයාලගේ පක්ෂේ ඉන්න අනෙක් මුස්ලිම් മന്ത്രിවරයෝ මේකට කට එළියට කියන්නේ නැහැ කියලා ඒගොල්ලෝටත් ගහනවා. එතකොට හොඳ දැන් ඔයාට විතරක් නෙවෙයි මේක බලපානවක් වෙන්නේ අනෙක් මුස්ලිම් മന്ത്രിවරයාටත් මේක බලපාන වෙනවා. ඒ නිසා වහාම හෙට දාන්න ඊට පස්සේ ඔයා තීරණයක් ගන්න මේකට මේ යුනිෆෝම් එකක් හදනවාද කමිටියක් හදනවා කියලා ඒක මගේ ඉල්ලීමක්. ඔයාගේ හර්ධ සාසිතේ ඒක කරන්න. Thank you. அப்போ நான் சொல்கிறேன் என்றால் நீங்கள் இதை ஜோதிச்சு பாருங்கோ கௌரவ அமைச்சர்களே. இப்போ இந்த விடயம் வந்து வடிவாக செட் பண்ணப்பட்டு உங்களுடைய கையில் தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று. இந்த விடயத்தில் நீங்கள் அங்கேயும் சமாளிக்கணும். இந்த தமிழ் எம்பிமார் உங்கள்கிட்ட வந்து தான் காய்ச்சிருப்பாங்க. இந்த கோடீஸ்வரன் அண்ணன், ஸ்ரீநாதண்ணன் போன்றார்கள். இல்லை கல்முனை வடக்கில் பிரச்சனை வர மட்டும் இப்போ உங்களுக்கு நான் இதில் சொல்லாத விடயத்தையும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த இந்த ஹைடெக் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. ஆகவே மட்டக்களப்பில் ஹைடெக் தான் பெருசு. ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ சாணக்கியன் என்ன வந்து டபுள் கேம் அடித்து கதைச்சாலும் உங்களுக்கு தெரியும் சிலதுகள் வந்து ஹைடெக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் இதில் அரசியலாக பார்த்துருக்குறீங்க. நான் அது இதில் சொல்லிடுறேன், சாதாரணமாக சொல்கிறேன். ஆனால் இந்த சேக்குலரை மாத்திரன்றது பெரிய வேலை இல்லை, ஒரு நிமிட வேலை. உங்களுக்கு தெரியும் நாங்கள் அட்மினில் இருந்திருக்கிறோம். ஒரு சேக்குலர் ஒன்று அடித்து மாற்றுறதுண்டோ இல்லாட்டி சேக்குலர் தான் அடித்து மாற்ற தேவையில்லை. ஒரு அடிஷ்னல் சேக்குலர் உண்டு இந்த வைத்தியசாலையில் இந்த யூனிஃபார்மோட வேலையெல்லாம் அது யாரும் தடுக்க வேணாம்ன்ற கடிதமோட டிரெக்டருக்கு போடுறதுன்றதோ பெரிய வேலை இல்லை. அவர் அப்படி கேட்காட்டி இன்சபோர்டினேஷன் அவருக்கு இன்கொயரி ஸ்டார்ட் பண்ண வேண்டியானாவே இது வந்து அரசாங்கம் நினைக்க என்னென்றால் ஹைடெக்கை சந்தோஷப்படுத்தி கல்முனை வடக்கை சந்தோஷப்படுத்தினா வந்து எல்லாம் நடந்துலுமண்டு. ஆனால் அது சரியான பிழை, மனச்சாட்சிப்படி பிழைன்ற உங்களுக்கு தெரியும். இதில் நான் அவர்கிட்ட நேராக சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் நான் உங்களை நல்ல விருப்பம். பட் என்னதான் இருந்தாலும் என்ன நீங்கள் கதைச்சாலும் சரியென்று கதைக்கிறதுக்கும் பிள்ளையென்று கதைக்கிறதுக்கும் எனக்கு சின்னலேருந்து பழகி போன உண்டு. உங்களுடைய மனச்சாட்சிக்கு சரியாக எனக்கு தெரியும். எனக்காக நீங்கள் இந்த வேலையை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் மனச்சாட்சிப்படி எது சரியாக இருக்கின்றதோ, எது உங்களுக்கு மனச்சாட்சிப்படி சரியாக இருக்கின்றதோ அந்த மனச்சாட்சிக்கு ஒரு மரியாதையை கொடுத்து நீங்கள் இந்த வேலையை செய்யணும். இதில் நாங்கள் பல இடங்களில் வந்து நாங்கள் ஓட் குறையும் ஓட் கூடும் அந்த விடயங்களை தான் பார்க்குறோம் நாங்கள். ஆனால் எங்களுடைய மனச்சாட்சிப்படி செய்யல கடவுள் அதை பார்த்து கொண்டிருப்பார். ஆகவே உங்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக என்னுடைய இது இவ்வளவுதான் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்கிறேன். அதோட சொல்கிறேன் என்றால் ஹெட்டைன் தான் மகேஷ், நான் உங்களை சார்னு கூப்பிட வேண்டிய வேறு மினிஸ்ட்ரிக்கு வந்தால். ஆகவே நான் எதிர்பார்க்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்களே விரைவில் சுகாதார அமைச்சர் நான் வந்து வேலை செய்வேன் என்ற நம்பிக்கை கொண்டு இருக்கிறது எனக்கு. என்னோட சாப்பிட்றதுக்காவது அப்படியே சொல்கிறேன் சிங்களத்தில் கண்ட கொண்டவே அதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு வேலையை ஒன்று செய்து ஆகணும். படித்தது டாக்டராக, அதே சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக வந்து வேலை செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறேன். என்றால் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கத்தானே வேணும். சாப்பிட்றதுக்கு ஒரு வழி, தொழில் இல்லாமல் வேலை இல்லா பட்டதாரியாக வாழ்கிறதுக்கு யாருமே என் குடும்பத்துக்கும் எனக்கும் யாருமே சாப்பாடு தரப்போகிறதில்லை. ஸோ எங்களுடைய சாப்பாட்டை நாங்கள் தானே பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி நக்கலாக சொல்கிறேன். இது தொடர்பாக நீங்கள் தான் முடிவெடுக்கணும், உங்களுடைய மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுங்கோ என்று சொல்லி அமர்கிறேன். ரைட், இனிமேல் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. ஆனால் கவலைன்றதை விட என்னட்டு சொல்றது, மனசால நேரடியாக கதைக்கிறேன் என்றால் சரியான ஸ்ட்ரெஸ் குறைவாக இருக்கிறது. அதாவது அந்த இனிமே பார்லிமெண்ட் போக தேவையில்லை, டிசிசி மீட்டிங்களுக்கு போக தேவையில்லை, சனத்தின கடிதங்களோட வாசிக்க தேவையில்லை, பிரச்சனைகள் மாறி 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 கோளுகள் அதில் இல்லை, எல்லாம் இல்லாம போய் வீட்டு வடிவா நல்ல சொட்டு நடிச்சுட்டு நித்திரோல போறேன் டெய்லி என்ற நினைக்க சரியான சந்தோஷமாக இருக்கிறது. இதுல நான் சொல்லியிருப்பேன், இந்த இதுல நான் திருப்பி சுகாதார அமைச்சுக்கு வந்து வைத்தியராக வேலை செய்வேன். ஆனா உங்களுக்கு தெரியும் நான் அட்மின் எம்எஸ்சி முடிச்ச நான் அதுல என்ன ரிசர்ச்சுக்கு ஹெடிங் பிளே என்று சொல்லி
ஃபெயில் பண்ணி விட்டுருக்கிறார்கள். ஆகவே அதுக்கு எனக்கு அட்டம்ஸ் 3 அட்டம்ப்ட் இருக்குது. 3 வருடத்துக்குள்ள நான் நினைச்சால் அந்த ரிசர்ச்சை மாத்தி கொடுத்து போட்டு எம்எஸ்சி எடுக்கலாம். பட் நான் அந்த எம்எஸ்சி எடுக்க விரும்பல. ஏன்னா அந்த கரியர் போயிட்டுது. அடுத்தது மாநசபை தேர்தல் வச்சா நான் மாநசபை தேர்தலுக்குள்ள வரலாம். ஆனால் அது வரைக்கும் நினைக்கிறேன் வார வருஷம் ஜூன் மாதம் அப்படித்தான் இவர்கள் மாநசபை தேர்தலை வைக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறது. ஸோ வார வருஷம் ஜூன் மாதம் ஆல்மோஸ்ட் 1 வருடம் சரிதானே, கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேல. ஸோ இந்த 10 மாதங்களுக்கு மேல சாப்பாடு என்னன்றதுதான் பிரச்சனை. அந்த 10 மாதங்கள் வேலை செய்யாம வீட்டை இருக்கல. அது நான் ஆக்கள்கிட்ட கடன் வேண்டி கொண்டு வீட்டை சாப்பிட இல்லாது காருக்கு லீசிங் கட்ட வேணும். ஸோ என்னுடைய இன்கம் நான் ஏதாவது ஆன்லைன்ல மறுபடி ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு 2 ஷாப் இருக்கு எட்சியில. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய கிராஃப்ட் அண்ட் டிராஃப்ட்லயே என் வாழ்க்கை போயிடும். பட் படிச்ச மெடிசின்ன்றது இப்ப நேற்று முந்தின நாள் கூட டெங்குக்கு டவுட் கோல் எடுக்கிறாங்க. எனக்கு டெங்குல நான் அந்த நேரத்தில் எக்ஸ்பர்ட் என் பேட்ச்மேட்ஸ் எடுத்து கேட்கிறான், மச்சான் இந்த டெங்கு டிஹெச்எஃப்க்கும் இதுக்கும் அது 4 கேள்வி கேட்கறாங்க. கேட்க எனக்கு இந்த ஞாபகங்களையும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்களையும் சொன்னேன். ஆனா கவலையா இருக்கு என்னென்றால் எம்பிபிஎஸ் படிச்சு போட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு போய்க்கல. மாஸ்டர்ஸ் செய்தோம் போய்க்கபடியா ட்ராப் பண்ணபடியா எனக்கு சரியான லோஸ். அது இந்த 2 வருடம் என்னுடைய அகாடமிக் கரியரை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இனி படிச்சதை வச்சு கொண்டுதான் இனி வேலை செய்யணும். டாக்டரா வேலை செய்யணும். அடுத்த முறை மாநசபை தேர்தலுக்கு நான் வருவேன். பட் மாநசபை தேர்தலை இவங்க முதலாவது வைப்பாங்களா என்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். 2வது விஷயம் அப்படி மாநசபை தேர்தலை இவங்க வச்சா கூட சரிதானே, மாநசபை தேர்தலை இவங்க வச்சா கூட எனக்கு தெரியல அந்த என்ன சொல்றது, அதுல மெஜாரிட்டியோட ஒரு கட்சி வின் பண்ணி அதை மாநசபை தேர்தல்ல மக்கள் வாக்கு போடுவார்களா, மெஜாரிட்டியா வின் பண்ண தொங்கு நிலையில போய் எனக்கு சுமந்திரனோடையும் சிறிதரனோடையும் ஆட்சி அமைச்சு கொண்டு எனக்கு மணிவண்ணன் மாதிரி அரசியல் செய்யல. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கிறேன், பல தடவைகள்ல தெளிவா சொல்லி இருக்கிறேன். நீங்க எனக்கு 38 சீட்ல 19 சீட் குறைஞ்சது 20 சீட்டாவது நீங்க எனக்கு பெர்மனண்டா தெரியல. அர்ச்சுனா ராமநாதன் கட்சியில இருந்து போடையில என்றால் அது பிறகு நான் என்ன முடிவெடுக்கலும் சொல்லுங்க. சபையை குழப்புவாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றது, மாநசபை இல்ல திடீரெண்டு மாநசபை இல்லாம பண்ணி என்ன சிஎம் இல்லாம பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அங்க இங்க போவாங்க, திருப்பி இவங்க ரோட்டு வழி ஓடி திரிவாங்க. இவன் சிஎம் இல்லவன் அப்படி குழப்பி எங்களுக்கு இல்லையே நாசமர பண்ணாங்க. உங்களுக்கு விளங்க இல்லையா உங்களுக்கு? சோ நீங்கள் 39 சீட்ல 38 சீட்ல 20 சீட் 19 20 சீட் எந்த கட்சிக்குள்ள தருவீங்களா இருந்தால் உங்களுக்கு நான் உயிரை கொடுத்தும் நான் வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்து தமிழற்ற நீதிகள் எல்லாத்தையுமே நான் அதுக்குரிய அடித்தளத்தை எல்லாத்தையும் நான் போடுவேன். ஆனா எனக்கு சொல்ல தெரியல என்னென்றால் எந்த அளவுக்கு அடிப்படை பாமர மக்கள் இந்த அரசியலை விளங்கி ஒரு கட்சிக்கு ஓட் போட போறாருன்னு எனக்கு தெரியல. சிலது என்ன வேற இருக்கு, 500 ஒன்று சிலது தெரியுது, சிலது சைக்கிள் ஒன்று தெரியுது, சிலது வீடு என்று சொல்லி கொண்டு தெரியுது. நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்னண்டா நாங்கள் என்னென்று சொல்றது, நாங்கள் எங்களுக்குள்ள 10,000 கட்சியடாப்பா, 10,000 கட்சி 15,000 எம்பி மேர். போன முறையே 400 பேருக்கிட்ட 396 எம்பி மேர் அடிபட்டவே 6 சீட்டுக்கு விளங்கலையா அவங்களுக்கு. 6 சீட் எடுக்கணும் பண்றதுக்காக போன முறை 396 எம்பி மேர் எலெக்ஷன்ல நின்றவே. எங்கட அருண் சித்தார்த் உட்பட எம்பி நினைச்சு கொண்டுதான் நல்ல வெள்ள ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு வெற்றிய படிச்ச மாதிரி இன்னும் நின்றான் பாவி. விளங்கிச்சு அவங்களுக்கு எல்லாம் வின் பண்ணிட்டு நின்ற மாதிரி. அப்ப நான் யோசிச்சுட்டேன் தோத்துருவோமோ அந்த ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பாங்க. சோ அடுத்த மாநசபை தேர்தல் நினைக்கிறீங்களே 3-4 பேர் 3-4 கட்சி வரப்போ வேண்டும் உங்களுக்கு. சகல பக்கத்துக்குள்ளாலையும் சுயேட்சை என்று சொல்லி கட்சி அது என்று போட்டு லட்சக்கணக்கானாக்கள் அடுத்த முறை போட்டி போடுவாங்க. அதுல ஜெர்மனில இருந்து அண்ணா ஒருவர் ஒரு வெங்காயம் முதலமைச்சருக்கு நிக்குது. எனக்கு அதை நினைக்க சரியான சந்தோஷம். என்னடா எல்லாருக்கும் முதலமைச்சர்ன்றது ஒரு வெங்காய ஜொப்பா போயிட்டு தமிழ்நாட்டு நிலைமை அந்த நிலைமைக்கு வந்துட்டு நீங்கள் அதை ஏத்துக்கொள்றீங்களோ இல்லையோ தமிழற்ற நிலைமை அந்த நிலைமைக்கு வந்துட்டுது. சரிதானே? இப்ப நான் வாக்கரசியல் செய்யறவனா இருந்தால் இந்த சுட்டு நிறுவனங்கள் இது பண்ணப்பட வேணும் அப்படி இப்படி என்றெல்லாம் நான் கதைச்சிருக்கலாம். எனக்கு என்னது மண்ணாடி உங்களோட வாக்கு. எனக்கு நான் நாளையில இருந்து ஒன்றுமே வேணாம் வீட்டுல 4 லெதரை வெட்டி போட்டு அதை வடிவா ஒன்றைய ஷாப்ல போட்டு ஆர்டிஸ்டிக் இது ஏன்
வேண்டாண்டா நான் நாள் ரோட்ல நாளை படத்தை கீறி போட்டுனாலே நான் என் பரல உழைச்சிடுவேன். சோ எனக்கு என்னடா இல்ல இப்ப போய்க்குள்ள சில கவலைகள் இருக்குதான். ஆனால் கௌசல்யா எம்பி ஆக போறோம்ன்றதையும் அதே நேரத்துல கௌசல்யா எம்பி ஆகின பிறகு அவருடைய salary அவளுக்கு தான் போகும். நான் அதுல ஒரு சுகம் கை வைக்க மாட்டேன். அது மாதிரி மெட்ட வேலைகளுக்கு அவளுடைய மெட்ட ஆக்கள பேரை போட்டு தான் salary எடுத்து பெட்ரோல் அடிக்கணும். அப்படி அவளுக்கு ஒரு கார் ஒன்று எடுக்கணும். அப்படி கணக்கு தேவைகள் இருக்குது. நான் இப்ப கொடுத்த காரை கூட வேண்டுமான்னு பாக்குறேன். இப்ப முதல்ல ஒரு 42 எடுத்து 36 கொடுத்தேன். அதே திருப்பி இப்போ 10,000 கிலோமீட்டர் ஓடினபடி கிடக்காம அதே பேசாம கௌசல்யாக்கு லீசிங் போட்டு எடுத்து போட்டு மாதம் இந்த எம்பி salary-லையோ இல்லாட்டி எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடமும் வேணும். இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. ஒழுங்கான ஒரு அண்ணாவரால் லண்டன்ல இருந்து அண்ணாவரால் வந்து நான் விஷயம் தந்திருக்காரு. விழாவில் அப்படி ஃப்ரீயா இருக்கிறதுக்கு என்னால் அமெரிக்காவும் மேலாது. எனக்கு கம்ப்ளைண்ட்ஸுகள் சின்ன கம்ப்ளைண்ட்கள் புறாப்பி இருக்குது அது இருக்குன்னு சொல்லி அப்ப நாங்களாவே இருந்துட்டோம்னா சோடியில நான் உதவிய வாழ்க்கையில மறக்க மாட்டேன்னா. சோ நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் உங்களுக்கு குட் பை சொல்கின்ற இதா இருக்கும். ஆனால் இந்த என்னுடைய பஃப்ராஜ் யூடியூப் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அந்த பஃப்ராஜ் யூடியூப்ல சரியான முக்கியமான அரசியல் விஷயங்கள் டெய்லி கதைப்போம். பம்பல் விஷயங்கள் கணக்கு கதைப்போம். நீங்கள் யூடியூபுக்கு தர ஆதரவுல தான் என் வாழ்க்கை ஓடுமன்னு நினைக்கிறேன். யூடியூபரா தான் இந்த வாழ்க்கை ஓடுமன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹவ் என்ஜாய்ட் எவ்ரிதிங். ஐ வென்ட் டு தி பார்லிமெண்ட். ஐ டிட் a மார்க் இந்தியா. ஸோ இன்றைக்கு கூட மஹிந்த விஜயசிங்க வந்து நான் நாமலோட போயிருந்துட்டேன். இன்றைக்கு நாமலோட இருந்து அவன் ஸ்பீச்சு பக்கத்தில் கடைசி நாள் தானே. அப்போ அதில் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கா மைக்க ஓன் பண்ணிட்டாங்க. நான் அதில் இருந்துட்டேன் எலும்பியோடாம. ஸோ அதுக்கு இவர் மஹிந்த விஜயசிங்க நாமலுக்கு அடிக்க நாமல் திருப்பி அடிக்க நான் கொக்கபக்காண்டு சிரிக்க அவர் கோவம் வந்து சண்டை பிடிச்சேன். அதுக்கு இவர் ஏதோ டாக்டர் பைத்தியமா என்ன என்று சொல்லிட்டாராமன்ட்டு அதை கொஞ்சம் பேரில் வச்சுக்கொண்டா டாக்டர் பைத்தியம் என்று அப்படி ஒவ்வொரு வகையான சந்தோஷம் தான் விளங்கிச்சு அவங்களுக்கு. இப்ப நாங்கள் நான் இந்த 40 வயசுல சரியாகவும் பட்டுட்டேன், சரியா அனுபவிச்சுட்டேன். ஸோ இதுவரை காலமும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக நன்றிகள். 31ஆம் தேதி தான் டிசைட் பண்றது. அங்கால 1 மாதம் இருக்கிறதா 2 மாதம் நிற்கிறதா அல்லது 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து லெட்டர் கொடுக்கறான்றதை தீர்மானிப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா.
தெரிகிறதா என் நினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆதிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா